மகாநதி சீரியல்ல இந்த மாதிரி விஜய் காவேரியை கூப்பிட்டு இந்த பத்திரத்துல சைன் போடு காவேரின்னு சொல்லும்போது உடனே அதை பார்த்த உடனே காவேரி மனசுக்குள்ள ரொம்பவே பதற ஆரம்பிக்கிறது மட்டும் இல்லாம விஜய் கிட்ட இது என்ன பத்திரம் அப்படின்னு கேட்க, ஆனா விஜயும் ஏன் மேடம் என்னன்னு சொன்னாதான் சைன் போடுவீங்களோ அப்படின்னு கேட்க, உடனே விஜய் இப்படி கேட்ட உடனே ரொம்பவே கோபப்பட்ட காவேரியோ அதெல்லாம் எனக்கு ஒண்ணும் சொல்ல தேவையில்லன்னு சொல்லிட்டு உடனடியே அவங்க அந்த பத்திரத்துல சைன் போட்டுட்டு அப்படியே அமைதியா பக்கத்துல சைட்ல வந்து நிக்கிறாங்க. உடனே இதை பார்த்துட்டு மனசுக்குள்ளேயே சிரிச்ச விஜயோ அதை வெளியே காட்டிக்காம வக்கீல் கிட்ட சரி நீங்க இதை எடுத்துட்டு போயிட்டு என்னென்ன வேலை பார்க்கணுமோ அது எல்லாத்தையுமே பார்த்துட்டு எனக்கு சீக்கிரமா அந்த இன்ஃபர்மேஷன் கொடுங்க அப்படின்னு அவங்களை அனுப்பி வைக்க, உடனே இது எல்லாத்தையுமே பார்த்துட்டு இருக்க தாத்தாவும் விஜய் ஏன் இப்படி பண்ணிட்டு இருக்கான் காவேரி கிட்ட என்ன விஷயம்ன்றதை இப்பவே சொன்னா என்ன அப்பயாவது இவளோட மனசு கொஞ்சம் நிம்மதியா இருக்கும்லன்னு சொல்லிட்டு யோசிக்கிறது மட்டும் இல்லாம விஜய் கிட்ட இதை பத்தி பேசியே ஆகணும்னு சொல்லிட்டு நினைக்கும் போதுதான் பக்கத்துல காவேரி ரொம்பவே கோபத்தோடையும் சுகத்தோடையும் நின்றுட்டு இருக்கதை பார்த்துட்டு சரி இவங்க ரெண்டு பேரும் இப்ப தனியா பேசிக்கிட்டோம் இப்பயாவது விஜய் அவகிட்ட விளையாடாம உண்மையை சொல்லுவான்னு நினைக்கிறேன்னு சொல்லிட்டு விஜய் மேல இருக்க நம்பிக்கைகள் அங்க இருந்து கிளம்பி போறாங்க. ஆனா விஜய் அப்ப கூட காவேரி கிட்ட இந்த உண்மையை சொல்ற மாதிரியே தெரியல. ஏன்னா அவங்க மனசுக்குள்ள காவேரி ஏற்கனவே ரொம்பவே சோகத்திலயும் நம்ம மேல கோபத்திலயும் இருக்கிறது தெரியுது. அது மட்டும் இல்லாம அவளுக்கு இருக்கிற பொசசிவ்னஸ் இன்னுமே நான் என்ஜாய் பண்ணணும்னு ஆசைப்படுறேன். அதனாலதான் அவளுக்கு இந்த உண்மையை இப்ப சொல்லாம அவளுக்கு மிகப்பெரிய சர்ப்ரைஸ ஆபீஸ்ல வச்சு கொடுத்து அதுக்கப்புறமா அவளோட முகத்தோட எக்ஸ்பிரஷன் எப்படி இருக்குன்றத நான் நேரடியாவே பார்த்து சிரிக்கணும்னு ஆசைப்படுறேன்னு சொல்லிட்டு உடனடியா அவங்க காவேரி கிட்ட சரி காவேரி நாளைக்கு ஆபீஸ்க்கு வந்துட்டு ஒரு முக்கியமான வேலை இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்பி போகிறது மட்டும் இல்லாம ரொம்பவே கிண்டலா காவேரி கிட்ட ஆமா காவேரி அந்த பத்திரத்துல எதுக்காக நீ சைன் போட்டேன்றத என்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கணுமா என்னன்னு கேட்க, உடனே காவேரியும் விஜய் இப்படி கிண்டலா தங்கிட்ட கேட்கறத கொஞ்சம் கூட புரிஞ்சுக்காம அவங்க கிட்ட ரொம்பவே கோபத்தோட அது என்னன்னு எனக்கே தெரியும் என்ன டிவோர்ஸ் பத்திரம் தானே பரவாயில்ல நீங்க எனக்கு டிவோர்ஸ் கொடுத்தாலும் நான் உங்களுக்கு அதனால எந்த பிரச்சனையும் பண்ண போறது இல்ல கான்ட்ராக்டும் முடிய போது இல்லன்னு சொல்லிட்டு கோபமா பேசிட்டு அங்க இருந்து கிளம்ப. அப்ப இது எல்லாத்தையுமே பார்த்துட்டு மறுபடியுமே செம்மையா சிரிச்ச விஜயும் இந்த காவேரிய இப்படி பார்க்க செம்ம கியூட்டா இருக்கேன் நாளைக்கு வேற காவேரியோட எக்ஸ்பிரஷன் எப்படி இருக்கும்ன்றதை என்னால இப்ப கூட யோசிச்சு பார்க்க முடியலன்னு சொல்லிட்டு குஷியா அங்க இருந்து கிளம்பி போகலாம்னு சொல்லிட்டு போகும்போதுதான் அப்போ கரெக்டா இது எல்லாத்தையுமே கேட்டுட்டு இருந்த தாத்தாவும் விஜய் கிட்ட வந்து விஜய் எதுக்காக நீ இப்படி காவேரி கிட்ட வம்பு பண்ணிட்டு இருக்க அவகிட்ட பேசாம இப்பயே உண்மையை சொல்லிருக்கலாம்ல ஏன் இப்படி எல்லாம் பண்றேன்னு கேட்க, உடனே விஜயும் இல்ல தாத்தா காவேரி இப்படி பண்றதுனால என் மேல எவ்வளவு அன்பு வச்சிருக்கான்றதை என்னால நல்லா புரிஞ்சுக்க முடியுது. ஆனா நான் அவன் மேல எவ்வளவு அன்பு வச்சிருக்கேன் அவளுக்காக என்னெல்லாம் பண்ணுவேன்றத அவளும் தெரிஞ்சுக்கணும்ல அதனாலதான் நான் காவேரிய நாளைக்கு ஆபீஸ் கூட்டிட்டு போயிட்டு அங்க வச்சு இந்த உண்மையை சொல்லி ஒரு மிகப்பெரிய சர்ப்ரைஸ் பண்ண போறேன்னு சொல்லிட்டு அவங்களோட பிளான தாத்தா கிட்ட சொல்ல, உடனே இது கிட்ட தாத்தாவும் நீ சொல்றது எல்லாமே நல்லதா இருக்கு ஆனாலும் பாத்துப்பா எது பண்றதா இருந்தாலும் சீக்கிரமா காவேரி கிட்ட உண்மையை சொல்லிட்டு பண்ண ஏன்னா இப்பவே காவேரி எங்க நீ அவளை விட்டுட்டு போயிடுவியான்னு சொல்லிட்டு ரொம்பவே கவலையா இருக்கிறது மட்டும் இல்லாம கோபத்துல வேற ஏதாவது தப்பான முடிவு எடுத்துட்டு போறான்னு சொல்லிட்டு எங்க காவேரி விஜய் விட்டு கோபத்துல பிரிஞ்சு போயிருவாங்களோன்ற அக்கறையோட தாத்தா பேசிட்டு இருக்க, உடனே விஜயும் அதெல்லாம் ஒண்ணும் இல்லப்பா காவேரியால என்ன விட்டுட்டு எங்கேயுமே போக முடியாது தாத்தா நாளைக்கு பாருங்க என்ன நடக்குதுன்னு அதுக்கப்புறமா பாருங்க காவேரி இந்த வீட்டுல துள்ளி குதிச்சு விளையாட போறான்னு அவங்க ரொம்பவே குஷியா அங்க இருந்து கிளம்பி போனது மட்டும் இல்லாம உடனடியா அவங்களோட கம்பெனி பிஏக்கு கால் பண்ணி இந்த மாதிரி நாளைக்கு என்னென்ன ஏற்பாடெல்லாம் பண்ணணும்ன்ற எல்லா பிளானையுமே சொல்ல, உடனே இதை கேட்டுட்டு பிஏவுமே ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க. அது மட்டும் இல்லாம இந்த விஷயத்த விஜய் போட்ட பிளான் படி நடக்கணும்ன்றதுக்காக 4-5 பேர்கிட்ட சொல்லி அதுக்கான ஏற்பாடு பண்ண, ஆனா அந்த ஆளுங்க மூலியமா எப்படியோ இந்த விஷயம் ரகினிக்கு தெரிய வந்துருது. அது மட்டும் இல்லாம அப்பனா விஜய் இதுக்காக தான் காலையில காவேரி கிட்ட சைன் வாங்கினானா இந்த விஷயம் நமக்கு தெரியாம போயிடுச்சே பரவாயில்ல இன்னும் நாளைக்கு டைம் இருக்குல்ல நம்ம அதுக்கு முன்னாடியே இந்த காவேரியை எந்த அளவுக்கு வெறுப்பேத்தணுமோ வெறுப்பேத்திக்கலாம். அது மட்டும் இல்லாம நாளைக்கு காவேரி ஆபீஸ் போறதையும் நம்மளால முடிஞ்ச அளவுக்கு தடுக்க ட்ரை பண்ணலாம்னு சொல்லிட்டு யோசிச்சது மட்டும் இல்லாம அவங்க மறுபடியும் காவேரியை வெறுப்பேற்றதுக்காக அவங்களோட ரூமுக்கு போக, ஆனா காவேரியோ ராகினி எதுக்காக தான் கிட்ட பேச வராங்கன்றத முன்னாடியே தெரிஞ்சுக்கிட்டு உடனடியே அவங்கள நோஸ் கட் பண்ற மாதிரி பேசிட்டு நீ யார்கிட்ட பேசிருந்தாதாலோ தோ அங்க பாரு ஒரு செவர் இருக்கு அங்க போய் பேசு எனக்கெல்லாம் உங்ககிட்ட பேச சுத்தமா விருப்பமே கிடையாதுன்னு சொல்லிட்டு அவங்க பேச வர்றதை கூட கேட்காம கெத்தா அங்க இருந்து கிளம்பி கங்காவை பார்த்து பேசுறதுக்காக போக, அப்ப இந்த மாதிரி காவேரி பண்றதை பார்த்துட்டு இன்னுமே ரொம்பவே கடுப்பான ராகினியோ இருடி இரு நாளைக்கு உனக்கு இருக்கு விஜய் போட்ட பிளான எப்படி நான் காலி பண்றது மட்டும் பாரு அதுக்கப்புறமா பாரு உன்னையும் விஜயையும் அந்த வெண்ணிலாவை வச்சு நான் பிரிச்சு காட்டுறேன்னு சொல்லிட்டு ஆத்திரத்தோட நின்னுட்டு இருக்காங்க. ஆனா இந்த பக்கமும் காவேரி இந்த மாதிரி கங்காவை பார்த்து பேசலாம்னு சொல்லிட்டு கீழே வரும்போது அப்ப பார்த்து கரெக்டா வெண்ணிலாவுக்கு ஏதோ தேவைப்படுதுன்னு சொல்லிட்டு விஜய் அவங்கள பார்த்து கவனிச்சுக்கிறாங்க. அப்ப இந்த மாதிரி ரெண்டு பேருமே ஒன்னா இருக்கிறத பார்த்துட்டு காவேரி இன்னுமே ரொம்பவே சோகத்தோட அவங்களோட வீட்டுக்கு வெளியே வராங்க. அது மட்டும் இல்லாம இந்த மாதிரி காவேரி ரொம்பவே சோகமா நடந்து வரத கரெக்டா கங்கா கவனிச்சது மட்டும் இல்லாம அவங்க கிட்ட போயிட்டு என்ன காவேரி என்னாச்சு எதுக்காக இவ்வளவு சோகமா இருக்குன்னு சொல்லிட்டு கேட்க, உடனே காவேரி இந்த மாதிரி வீட்டுல நடந்த விஷயத்த பத்தி சொல்லி எனக்கு என்னமோ விஜய் என்ன விட்டுட்டு போயிடுவாங்களோன்னு தோணுது. சரி பரவாயில்லக்கா விஜய்க்கு யார் கூட வாழ பிடிச்சிருக்கோ அவங்க கூட சந்தோஷமா இருந்துட்டு போட்டோம்க்கா நான் விஜயோட லைஃப்ல இதுக்கு மேலேயும் எந்த தொந்தரவும் பண்ண விருப்பப்படலக்கான்னு சொல்லிட்டு அழுதுகிட்டே சொல்ல, உடனே கங்காவோ பதறி போய் அவங்களோட கண்ணீர் எல்லாம் தொடச்சு விட்டுட்டு லூசுத்தனமா
உளறிட்டு இருக்காத காவேரி. விஜய் மேல எனக்கு முழு நம்பிக்கை இருக்கு. கண்டிப்பா அவங்க உன்னை கைவிட்டுற மாட்டாங்க. நீ தேவையில்லாம இப்படி யோசிக்கிறத முதல்ல நிறுத்து. அது மட்டும் இல்லாம முதல்ல அந்த பத்திரத்துல சைன் போடும்போதே நீ அவங்க கிட்ட என்ன விஷயம் சொல்லிட்டு கேட்டு இருந்தா இந்த மாதிரி நீ தேவையில்லாததை யோசிச்சு பார்த்துலாம் கஷ்டப்பட்டிருக்க வேண்டிய அவசியம் கிடையாது. இல்ல பேசாம விடு, நானே அது என்ன விஷயம்ன்றத தாத்தா கிட்ட கேட்டு உங்ககிட்ட சொல்றேன்னு சொல்லிட்டு அவங்க தாத்தா கிட்ட பேசுறதுக்காக போக, ஆனா அவங்கள தடுத்து நிறுத்தின காவேரியும் வேண்டாக்கா, எதுவுமே தாத்தா கிட்ட கேட்க வேண்டாக்கா. எதுக்காக என்னால மறுபடியும் அங்க ஏதாவது குழப்பம் வந்துருச்சுன்னா என்ன பண்றது? அதனால என்ன நடக்குமோ அது நடக்கட்டும். நான் இதுக்கப்புறமா அந்த விஷயத்துல தலையிட போறதே கிடையாதுன்னு சொல்லிட்டு அவங்க அமைதியா அங்கிருந்து போக, அப்ப இது எல்லாத்தையுமே பார்த்துட்டு கங்கா இன்னுமே காவேரியோட லைஃப் எந்த மாதிரி அமைய போதும்ன்ற சுகத்திலேயே அங்கிருந்து கிளம்ப. ஆனா அப்ப எப்பவும் போலயே குமரன் இந்த மாதிரி ஷூட்டிங்னு சொல்லிட்டு வெளியே போய் சொல்லி கிளம்பி போறாங்க. அப்ப இதை பார்த்துட்டு கங்கா இன்னுமே குமரன் மேல செம்ம கோபத்தோட நிக்கிறது மட்டும் இல்லாம ஒரு நாள் இல்லைன்னா ஒரு நாள் இவங்க எதுக்காக என்கிட்ட இப்படி எல்லாம் பண்ணிட்டு இருக்காங்கன்றது தெரியதா போகுது, அன்னைக்கு இருக்கு அவங்களுக்குன்னு கோபத்துல அங்கிருந்து கிளம்பி போறாங்க. ஆனா குமரன் கங்காக்கு சர்ப்ரைஸ் பண்றதுக்காக செம்ம குஷியோட அங்கிருந்து போயிட்டு இருக்காங்க.